நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு. இன்று அனைவருடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க சொன்னால் எப்படி ஜெபிப்பார்கள் என்றால், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு இசைத்தட்டை போல அவர்கள் ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுது அவர்களை ஜெபிக்க சொன்னாலும் அதே வார்த்தைகள், அதே உச்சரிப்புகள், அதே காரியங்கள் அவர்களிடத்திலிருந்து வெளிவருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஜெபங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மனதிலே உள்ள காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய ஜெபமானது மனதிலிருந்து வெளிப்பட வேண்டுமா அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஜெபமாக மாற வேண்டுமா? சிலருடைய வாழ்க்கையிலே ஜெபமானது பரிசேயரை போல ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய பலவீனங்களை அறியாமல் அநேக காரியங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஜெபித்து முடித்த பின்பு அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான நம்பிக்கையற்ற காரியங்களினாலே நம்முடைய ஜெபமானது கேட்கப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் பாடல்களை பாடுவது போல, தானியேல் போல அல்லது தாவீதைப் போல அல்லது யாராவது ஒருவரை முன்னிறுத்தி ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் உங்களிடத்திலே தானியேலைப் போலேயோ தாவீதைப் போலேயோ ஜெபிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்த காரியங்களை நீங்கள் தேவனிடத்திலே தெரியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களானது ஒரு திறந்த மனதோடு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதில் உள்ள காரியங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் தேவனிடத்திலே வெளிப்படும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஜெபமாக மாறும் பொழுது தேவன் அதற்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.